காதல் ஆசை யாரை விட்டதோ உன்னொற்ற ஒரு மர விழுதா பல உறவு ஒன்னா வாழும். இந்திரன் அப்பா வந்துட்டு போறாரு. அப்பாவா? ஐயோ செத்து. ஏங்க என்னாச்சு? தமிழ் மறந்துட்டீங்களா? நம்மளுக்கு மட்டும் தானே தெரியும் இந்திரன் இங்க இருக்காருன்னு. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்திரன் லண்டன்ல இருக்காருன்னு தானே தெரியும். அட ஆமால. அப்புறம் நாங்களாம் வந்ததையும் அப்பா கேப்பாருல. ஐயோ இப்ப என்ன பண்றது? இருங்க யாரும் ஒண்ணு பதட்டப்பட வேணாம். தன்மையை பாக்குறதுக்காக நிம்மதி வந்தான்னு போய் சொல்லிடலாம். தங்க புஷ்பம் அப்பப்ப வர்றது தானே. நிம்மதியும் தமிழ் மொழியும் சேர்ந்து வந்தாங்கன்னு சொல்லிடுவோம். இந்திரன் நீ மட்டும் போய் ஒளிஞ்சுக்கோ. டேய் இங்கதான் போய் ஒளியறது. டேய் ஒரு ரூமுக்கு தான் யாரும் வரமாட்டாங்க, நீ அங்க போய் ஒளிஞ்சுக்கோ. சரி. தன்மை நீ பதட்டப்படாம போய் கதவை திறப்போ. சரி சந்துரு. அப்பா என்னப்பா அதுக்குள்ள வந்துட்டீங்க? அம்மா வரல? கண்ணு எனக்கு கோர்ட்ல முக்கியமான வேலை வந்துருச்சு, அதனாலதான் நான் மட்டும் வந்திருக்கேன். மலரு அங்கேதான் இருக்கா, நாளைக்கு தான் வருவா. சரிங்கப்பா. நம்ம வீட்டுக்கு யாராவது வந்திருக்காங்களா கண்ணு? வாசல்ல நிறைய செருப்ப பார்த்தேன், அதான் கேட்டேன். ஆமாப்பா, நம்ம வீட்டுக்கு நிம்மதி, தமிழ் மொழி, தங்க புஷ்பம், இந்திரன் எல்லாரும் வந்திருக்காங்கப்பா. இந்திரனா? இந்திரனா? இந்திரன் இல்லப்பா, எல்லாரும் இங்கதான் வந்திருக்காங்கன்னு சொன்னேன். அப்படியா? அதானே பார்த்தேன் இந்திரன் சொன்ன மாதிரி இருந்துச்சேன்னு. அப்பா நீங்க எப்ப கோர்ட்டுக்கு கிளம்புவீங்க? இப்ப கிளம்பிடுவேமா. கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் எடுக்கணும், அப்புறம் என்னோட யூனிஃபார்ம்லாம் எடுத்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரிப்பா. நான் ஏதாவது எடுத்து தரணுமாப்பா? இல்ல கண்ணு நான் எடுத்துக்கிறேன், நீ போய் உன் வேலையை பாரு. என்ன கண்ணு சமைக்கிறியா? நான் யூடியூப் எல்லாம் பார்த்து ரெசிபி எல்லாம் நிறைய எழுதி வச்சு சமைக்கலாம் தான்ப்பா இருந்தேன். ஆனா சந்துரு தான் வந்து எல்லாரும் வராங்கல்ல, ஜொமேட்டோல ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டாரு, அதனால ஆர்டர் பண்ணிட்டோம்ப்பா. அப்படியே கண்ணு, நல்ல வேலை நான் வெளியே சாப்பிடல. சரி இங்க வந்தா எப்படியும் ஆர்டர் பண்ணிருப்பீங்க, இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சுதான் நான் சாப்பிடல. நீ சமைக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் வெளியே போய் சாப்பிட்டுருப்பேன் கண்ணு. ரொம்ப நல்லது கண்ணு. தெரியும்பா, என்னோட சமையல்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும். விவரமே இல்லாத பிள்ளையா இருக்க கண்ணு. சரி நான் போய் குளிச்சுட்டு யூனிஃபார்ம் எல்லாம் போட்டுட்டு ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சரிப்பா. எதுக்கு நம்மள விவரமே இல்லாத பொண்ணுன்னு சொல்லிட்டு போறாரு? ஆமா இப்ப அப்பா என்ன சொன்னாரு? அப்படியே கண்ணு, நல்ல வேலை நான் வெளியே சாப்பிடல. சரி இங்க வந்தா எப்படியும் ஆர்டர் பண்ணிருப்பீங்க, இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம்னு நினைச்சுதான் நான் சாப்பிடல. நீ சமைக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னா நான் வெளியே போய் சாப்பிட்டுருப்பேன் கண்ணு. ரொம்ப நல்லது கண்ணு. அப்பா நம்மள அசிங்கப்படுத்திட்டு போயிருக்காரா? இது தெரியாம நானும் அவர்கிட்ட என் சமையல் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி பாராட்டி பேசிட்டு இருக்கிறேன். ஷோ கடவுளே. வராரு. அப்புறம் நிம்மதி எப்ப கல்யாணம்? நிம்மதி சாரிமா, கேஷுவலா ஏதாவது பேசணும்ல, அதான் வாயில டக்குன்னு இதான் வந்துச்சு, அதான் கேட்டேன். வாங்க வாங்க வாங்க. வாமா புஷ்பா. தமிழ் தம்பி வாங்கப்பா. தமிழ் தம்பி உங்ககிட்ட நிச்சயதார்த்தம் அன்னைக்கு ரொம்ப நேரம் பேசணும்னு நினைச்சேன், ஆனா டைமே கிடைக்கலப்பா. இப்ப நீங்க வந்திருக்கீங்கல்ல, நம்ம நல்லா பேசலாம். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ. யாரு? ஆட நம்ம நிம்மதி. நிம்மதி நீ எப்பமா வந்த? நல்லா இருக்குப்பா, ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க என்ன பார்க்கல அப்படிதானே? ஆஃப் கோர்ஸ்மா, நான் உன்னை பார்த்திருந்தா பேசாம இருப்பேனா? நீ யாரு? இந்த சென்னை லெவல்ல இல்ல, தமிழ்நாடு லெவல்ல இல்ல, இந்தியா லெவல்ல இல்ல, இந்த உலகத்திலேயே. என்னப்பா சொல்ல வரீங்க? இந்த மாதிரிலாம் பெருமையா உன்னையும் சொல்லணும்னு எனக்கும் ஆசைதாமா, ஆனா அது மாதிரிலாம் நீங்களும் ஒண்ணும் பண்ணலையே. The great insult of the independent of the intermination. Shut. என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. மாதிரி எந்திரிமா கண்ணு. நல்லா இருப்ப கண்ணு, சந்தோஷமா இருப்ப. ஆமா இப்ப எதுக்கு திடீர்னு கால்ல விழுந்த? நீங்க சொன்ன மாதிரியே சென்னை லெவல்ல, தமிழ்நாடு லெவல்ல இல்ல, இந்தியா லெவல்ல இல்ல, வேர்ல்ட் லெவல்ல ரெக்கார்ட் பண்றதுக்காக உங்க கால்ல விழுந்தேன்ப்பா. ஒரு ஆசீர்வாதம் தேவையில்லாம வீணா போயிருச்சு. ஏன்பா? எப்படியும் நீங்க ஒண்ணும் கிழிக்க போறது இல்ல, அதுக்கு போய் தேவையில்லாம நான் ஆசீர்வாதம் பண்ணிட்டேனே, அததான் நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். Again the great insult of the independent of the intermination. Shut. அப்பா நீங்க நல்லா ஜாலியா பேசுறீங்க, உங்க கூட பேசின டைம் போறதே தெரியல. தமிழ் ப்ரோ, எனக்கு இந்திரனோட அப்பாவை பார்த்தா ஆம்பளை சுடர் மாதிரி தெரியும். ஆம்பளை சுடரா? என்னங்க சொல்றீங்க? இங்க அப்பாவை பார்த்தா எங்க அம்மாவை பார்த்த மாதிரி இருக்குங்க. அப்படியே ரெண்டு பேருமே அப்படியே ஒரே மாதிரியே கலகலன்னு பேசுவாங்க. எங்க அம்மா பேரு சுடர் தானே, அதனாலதான் சொன்னேன் இவரை பார்த்தா ஆம்பளை சுடர் மாதிரி இருக்குன்னு. சரி நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, நான் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன். சீக்கிரமா கோர்ட்டுக்கு வர போகணும். சரிப்பா. சந்துரு அப்பா, சாப்பாடெல்லாம் ஆர்டர் பண்ணிட்டியாப்பா? ஆமாப்பா. சரிப்பா, நான் கூட பயந்துட்டேன் தன்மை தான் சமைச்சிட்டாலோன்னு. ஆர்டர் பண்ணா வாங்கி வைப்பா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். சரிப்பா.
மலரே நின்னை காணாதிருந்தால் பரவாயில்ல, மலர் இல்லாத இந்த ரூம் கூட கொஞ்சம் அமைதியா நல்லாதான் இருக்கு. என்ன தண்ணி வரல? ஐயோ, இந்த டேப்லயும் வரலையே. தன்மை, மோட்டர் போட்டு விடுமா, தண்ணி வரல. அப்பா மோட்டர் காலையில தான் போட்டு டேங்க் ஃபுல்லா தான் இருக்கு, நல்லா திறந்து பாருங்க. இல்லையேம்மா, தண்ணி வரலையே. அப்ப ஏதாவது அடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பைப் ப்ராப்ளமா இருக்கும். சரி, இந்திரன் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, நான் அங்க போய் குளிச்சுக்கிறேன். சரிப்பா. இந்திரன் ரூம் ஃப்ரீயா தான் இருக்கு, நான் அங்க குளிச்சுக்கிறேன். ஐயோ போச்சு, இந்திரன் செத்தான். ஐயோ கண்டிப்பா மாட்டிக்குவான், இப்ப என்ன பண்றது? ஐயோ, என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியலையே. அவசரத்துக்கு ஐடியா கூட வர மாட்டேங்குது. டவல் எடுக்காம வந்துட்டேனே. ஹலோ. டேய் சந்திரா, இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? சந்துரு, நானு அப்பா, நான் இங்க கீழே பேப்பர் பறந்து வந்து விழுந்துருச்சுப்பா, அததான் எடுக்க வந்தேன். ஏன்பா, எப்படிப்பா போட்டு இருந்த ரூம்குள்ள பேப்பர் வரும்? அது காத்துல ஜன்னல் வழியா பறந்து வந்துருச்சுப்பா, அதுதான் எடுக்க வந்தேன். அப்படியா, சரி சரி. அப்புறம் பார்சல் வந்துருச்சா? பசிக்குது வேற. வந்திருக்கும்பா, பாக்குறேன், நான் போய் பாக்குறேன், நீங்க குளிச்சுட்டு வாங்க. சரிப்பா. அப்பாடா, ஏதோ ட்வின்ஸா இருக்க போய் தப்பிச்சோம். அப்பாவும் நம்பிட்டாரு. இதுவே வேற வேற மாதிரி இருந்திருந்தோன்னா அவ்வளவுதான், சாவடிச்சிருப்பாங்க. நம்ம இப்ப பார்த்தது சந்திரன் தானா? ஆனா மூஞ்சியில ஏதோ ஒரு வித்தியாசம் தெரியுதே. டேய் சந்திரா, என்ன ஆளை காணோம்? சந்துரு, சந்துரு. அப்பா, கரெக்டா தான் இருக்கும், ஆனா ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சதே. இல்லையே, இவன் இந்த கலர் சட்டை போடலையே. சந்துரு, நீ இந்த கலர் சட்டையா அப்பையில இருந்து போட்டுட்டு இருக்க? ஆமாப்பா. நீ இப்ப ரூம்ல இருந்தா வர? ஆமாப்பா, ரூம்ல இருந்து தான் வரேன். பேப்பர் கூட தேடிட்டு இருந்தேனே, தோ கிடைச்சிச்சு பாருங்க. அப்படியா? இல்லையே, ஏதோ ரெட் கலர்ல இருந்த மாதிரில இருந்துச்சு. அப்பா, உங்களுக்கு கலர் பிளைண்ட்னஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கலர் பிளைண்ட்னஸா? அப்படின்னா? அதாவது ரெட் கலரை பார்த்தா கிரீன் கலரை பார்த்த மாதிரி இருக்கும், ப்ளூ கலரை பார்த்தா பிங்க் கலர் பார்த்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கலர் வேற கலரா தெரியும்பா, அது மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதான் என்னோட ப்ளூ கலர் ஷர்ட்டை பார்த்துட்டு ரெட் கலர் ஷர்ட் போட்டிருந்தியான்னு கேக்குறீங்க. டேய், என்னடா என்னென்னமோ சொல்லி பயமுறுத்துற? இல்ல, நீ போட்டிருந்த சட்டை ப்ளூ கலர் தான், போதுமா? சரிப்பா. என்னமோ இடிக்குதே. ஆஹா, அப்பா லாயர் மூளையை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. எப்படியாவது இந்திரன் அவர் கண்ணுல மாட்டாம இருக்கணும். பூர்ணிமா. என்னம்மா? பூர்ணி, சோறெல்லாம் வடிச்சு குழம்புல வச்சு காயெல்லாம் பொரிச்சிட்டேன்டி, கொஞ்சம் வேலைக்கு சாப்பிட்டுடி, பிள்ளைக்கும் கொஞ்சம் ஊட்டி விட்டுரு. சரியா? சரியா சரியான்ட்டு நீ எங்க போற? வேலைக்கு போறேன்டி. இப்படி எல்லாரும் வீட்ல உட்கார்ந்திருந்தா யாரு சம்பாரிச்சு கொட்டுறது? மா, புள்ளைய யார் பாத்துக்குவா? நான் ஒருத்தி மட்டும் எப்படி பாத்துக்குவேன்? இன்னைக்கு ஒரு நாள் பொறுத்துக்கடி, நம்ம சின்ன குட்டியை வர சொல்லிருக்கேன். நாளைக்கு காலையில 8:30 மணி பஸ்க்கு வந்துருவா. அந்த மேனா மினிக்கு மட்டும் நல்ல மினிக்கிட்டு போய் சென்னையில உட்கார்ந்திருப்பா. இவளுக்காக இவ வருவான்னு நாங்க காத்துக்கிட்டு இருக்கணுமா? பூர்ணி, சின்ன குட்டி அப்படி எல்லாம் பேசாதடி. நான் சொன்ன ஒரு வார்த்தைக்காக அங்க மலரம்மா வீட்ல போய் அவ்வளவு படிச்சிருந்தோம், வீட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தா தெரியுமா? ஆமா, அவள பாத்திரம் தைக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. படிச்சிருந்தா என்ன பண்றது? கொஞ்சமாவது மண்டையில மூளை வேணும். இங்க பாரு பூர்ணி, நீ இப்படியே பேசிட்டு இருந்தீனா நான் அவளை வர சொல்லவே மாட்டேன், அங்க இருந்துக்க சொல்லிடுவேன். இருந்துக்க சொல்லு, யாருக்கு என்ன பிரச்சனை? அவ இங்க வரான்றதுக்காக தான் நான் 2 நாள் சாப்பிடாம 4 நாள் தூங்காம காத்துக்கிட்டு இருக்கேனா? பூர்ணிமா, அவ உன் தங்கச்சிடி, ஏன்டி இப்படி பேசுற? அவள தங்கச்சியா? அந்த உறவெல்லாம் எப்பவே அருந்தாச்சு. நான் அவளுக்கு அக்காவும் இல்ல, அவ எனக்கு தங்கச்சியும் இல்ல. நாளைக்கு வரலாம் ஆட்டிக்கிட்டு, சின்ன குட்டி தங்க குட்டின்னு. சை, எங்க மாமியார் கூட என்கிட்ட அவ்வளவு சண்டை போடாது. இவ வந்து என்கிட்ட மாமியாரை விட மோசமா நடந்துக்குவா. நீ வேணா பாரு நாளைக்கு. அவ எங்கடி பேசுறா? நீதான் அவளை ரொம்ப வெடுக்குன்னு பேசுற. நான் பேசதான் செய்வேன், அவளால என் வாழ்க்கையே போயிருக்கு. அப்புறம் நான் எப்படி அமைதியா இருப்பேன்? நான் பேசதான் செய்வேன். நடந்து முடிஞ்சதெல்லாம் நினைச்சு ஏண்டி அவளை வார்த்தையாலேயே கொல்ற? அவ பாவண்டி, பழசெல்லாம் விட்டுடி. விட்டுடுறதா? மா, அவளால என் வாழ்க்கையே போயிருக்கு. அவளை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. என் முன்னாடி வந்து மட்டும் அவளை நிக்க வேணாம்னு சொல்லிட்டேன். இவ என்ன இப்படி பேசுறா? நம்ம வேற தங்கத்தை நாளைக்கு வர சொல்லிட்டோமே. ஷோ. லட்டு, என்னங்க? என்னாச்சுமா? ஏன் தனியா வந்து நிக்கிற? நான் தான் உன்னோட ஊருக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டேனே, அப்ப நீ சந்தோஷமா இல்லையா? நான் வரது உனக்கு பிடிக்கலையா? என்னங்க, ஏங்க இப்படி யாரோ மாதிரி பேசுறீங்க? நீங்க வரது எனக்கு பிடிக்காம இருக்குமா? நான் வேற ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். வேற ஒரு விஷயமா? என்னம்மா, எதுவும் பிரச்சனையா? இல்லங்க, எனக்கு ஒரு அக்கா உண்டு. அவளுக்கு டெலிவரிக்காக தான் எங்க அம்மா இங்க இருந்து போயிருக்காங்கன்னு சொன்னேன்ல. ஆமா.
எங்க அக்காக்கும் எனக்கும் ஆகவே ஆகாதுங்க. நாங்க எனி டைம் சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்போம். அதான் நீங்க வேற வரீங்களா, அவ என்ன ரொம்ப பேசுவா. நீங்க என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன லட்டு புதுசா இருக்கு? அக்கா தங்கச்சிக்குள்ள ஆகாதுன்னு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஏன் உங்க அக்கா ஏன் உன்னை திட்டிகிட்டே இருப்பாங்க? நீங்க 2 பேரும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க? அது ஒரு பெரிய கதைங்க. நான் அதெல்லாம் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன். ஆனா எங்க அக்கா திட்டும்போது மட்டும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். அதான் முன்கூட்டியே உங்ககிட்ட சொல்றேன். சரி, ஏதோ பிரச்சனைன்னு சொல்லியே, அதுல உன் மேல ஏதாவது தப்பு இருக்கா? இல்லைங்க, என்னை பொறுத்த வரைக்கும் என் மேல எந்த தப்பும் இல்லைங்க. உன் மேலதான் தப்பு இல்லையேம்மா, அப்புறம் எதுக்கு உங்க அக்கா உன்னை திட்டணும்? என்னை பொறுத்த வரைக்கும் என் மேல தப்பு இல்ல. ஆனா அவளை பொறுத்த வரைக்கும் என் மேலதான் எல்லா தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கா. அவ வாழ்க்கையை மட்டும் பார்த்தவ என்னோட வாழ்க்கையை பத்தி யோசிக்கவே இல்லைங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. சரி விடு. ஆனா ஒண்ணு சொல்றேன், எல்லாமே ஒரு அளவு தான். ஒரு அளவுக்கு மேல என் பொண்டாட்டியை யாராவது திட்டினாங்கன்னா அவங்கள நான் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். அதையும் நான் உனக்கு இப்பவே சொல்றேன். பாத்தீங்களா, இதுக்குதான் நான் முன்னாடியே உங்ககிட்ட சொல்லி வைக்கிறேன். ஆனா மறுபடியும் நீங்க அதே தான் சொல்றீங்க. பைத்தியம், அப்ப என்ன சொல்ல வர? அவங்க என்ன சொன்னாலும் நான் இந்த காதுல வாங்கிட்டு அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கணும்னு சொல்ல வரியா? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீ வந்து நிப்பல. என்ன யாராவது அப்படி திட்டினாங்கன்னா நீ கேட்க மாட்டியா? அன்னைக்கு நிச்சயதார்த்தத்துல எங்க அத்தை 2 வார்த்தை என்ன சொல்லிட்டாங்கன்னு, அதுவும் என்ன கூட இல்ல எங்க அம்மாவை சொல்லிட்டாங்கன்னு எவ்வளவு கோவப்பட்டு பேசினேன். அப்ப நான் உங்க அக்கா பேசும்போது அமைதியா போகணும்னு சொல்றேன். உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயம் மாட்டிப்பி. ஐயோ, என்ன நடக்க போதுன்னே தெரியல. அவ ஒரு பக்கம் ஆடுவா, இவர் ஒரு பக்கம் கோவப்படுவாரு. நான் யாரை சமாளிக்க போறேன், எப்படி சமாளிக்க போறேனே ஒண்ணுமே புரியல. ஓய் போங்க இங்க பாரு. போங்கன்னு சொல்றேன்ல. டிபி இங்க பாருமா, உனக்காக தான் உங்க ஊருக்கு வரதுக்கு நான் ஒத்துக்கிட்டேன். ஆனா அதுக்கப்புறமும் நீ இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. நீ டிஸ்க்ளைமர்லாம் வச்சு கூட்டிட்டு போற, அங்க வந்தா இப்படிதான் இருக்கும், நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும்னு. அது வீடோ இல்ல தண்ணி வசதியோ இல்ல சாப்பாடு வசதியா கூட இருந்தா பரவாயில்ல. ஆனா உன்னை திட்டத்தை பார்த்துட்டுலாம் என்னால அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, உன் கூட பிறந்த அக்காவா இருந்தாலும் சரி, உன்னை பெத்த அம்மாவா இருந்தாலும் சரி. போச்சு, பெரிய சண்டை தான் வரப்போகுது. நீங்க பேசாம இங்கே இருந்துருங்க. நான் வார வாரம் உங்களை வந்து பாக்குறேன். வாரம் நீ வந்து அப்படியே கிழிச்சிருவ. பல்ல உடைக்க போறேன் பாரு. என்ன நீங்க இவ்ளோ கோவமா பேசுறீங்க? பின்ன லூசு மாதிரி பேசுற. வாரம் உன்னால எப்படி வர முடியும்? அதே மாதிரி வாரம் மட்டும் பார்த்தா போதுமா? நான் தினமும் 24 மணி நேரமும் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்து நான் வரேன். சரி வாங்க. உங்க ஊருக்கு என்ன கூட்டிட்டு போற, சந்தோஷமா என்ன கூட்டிட்டு போக மாட்டியா? ஏதோ கடமைக்கேன்னு சரி வந்து தொலைங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ஐயோ, நான் அப்படிலாம் சொல்லலைங்க. எனக்கு பயமா இருக்கு, எங்க அக்காவை நினைச்சாலும் உங்களை நினைச்சாலும். நான் தான் சொல்றேன்ல, ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், போதுமா? அத கொஞ்சம் சிரிச்சுட்டே சொல்லலாமே. சரி. இங்க பாரு, இதுக்கப்புறம் வாய் கோணிக்கிட்டு எங்கேயாவது மூஞ்ச தூக்கி வச்சிருந்த மூஞ்சிலே குத்திடுவேன். நீங்க குத்துற வரைக்கும் என் கை என்ன புளியாங்க பறிச்சிட்டு இருக்குமா? என்கிட்ட எல்லாம் நல்ல வாய் பேசு. உங்க அக்கா கிட்ட மட்டும் பல்ல காமிச்சிட்டு இருப்பியா அவங்க திட்டும் போது? என்ன இன்னைக்கு ரொம்ப தான் திட்டுறீங்க? நான் போறேன், போங்க. நில்றி லட்டு, நில்லு.